தற்போது ஒரு அண்மை செய்தி. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அஜித் பவார் தற்போது மரணம் அடைந்து விட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விமான விபத்தில் அஜித் பவார் மரணம் அடைந்து விட்டதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. மராட்டிய துணை முதலமைச்சர் அஜித் பவார் சென்ற சிறிய ரகம் விமானம் விபத்துக்குள்ளாகி ஏற்பட்ட இந்த விபத்தில் அஜித் பவார் தற்போது மரணம் அடைந்து விட்டதாக மருத்துவமனை தரப்பில் தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது தலைமை செய்தியாளர் கார்த்திகேயன் அவர்கள். சார் வணக்கம் சார். தற்போது அஜித் பவார் மரணம் அடைந்து விட்டார் என்ற ஒரு துயர செய்தி வெளியாகி இருக்கிறது. தொண்டர்கள் மத்தியில் இது எந்த பெரிய சோகத்தை ஏற்படுத்தும்? மேலும் விவரம் சார். இல்ல, அது ஒரு பெரிய அஜித் பவாரினுடைய என்சிபி பிரிவிற்கு ஒரு பெரிய பின்னடைவு. அவரோடு பல தலைவர்கள், சகன் புஜ்பால், பிரபுல் பட்டேல் போன்ற தலைவர்கள் இருந்தாலும் சரத்பவாருடைய என்சிபி கட்சியிலிருந்து பிரிந்து தனிச்சையாக தொடங்கி பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து அவர்கள் அதிகாரப்பூர்வ சிம்பலை பெற்று ஒரு பெரும் கட்சியாக உருவெடுத்து பெரிய எண்ணிக்கையில் சீட்டுகளையும் பெற்று துணை முதலமைச்சர் பதவியும் பெற்றவர் அஜித் பவார். பாஜகவோடு உறவை புதுப்பித்ததுக்கு அப்புறம் அப்படி இருக்கக்கூடியவர் ஒரு முக்கிய தலைவர். அந்த கட்சியினுடைய ஆணி வேறே அந்த பிரேக்அவே ஃபேக்ஷன் சொல்லக்கூடிய போட்டி என்சிபியாக இருந்து உண்மையான என்சிபி தான் என்று அந்த பாஜக ஆதரவுடன் தேர்தல் ஆணையத்தில் எல்லா வசதிகளையும் அவர் பெற்று அந்த சிம்பல் எல்லாம் பெற்றவர். சோ அவருடைய இழப்பு என்பது அந்த நிச்சயமாக அந்த கட்சிக்கு பேரிழப்பு. நமக்கு சற்று முன் கிடைத்த தகவலின்படி அந்த பிளேன் பாராமதியில் அவருடைய தொகுதியில் கூட்டத்திற்கு போகும்பொழுது லேண்ட் ஆவதற்கு தரையிறங்குவதற்கு சில நொடிகள் முன்பு ஏற்பட்ட விபத்தில் அவரோட 6 பேர் பயணித்திருந்தார்கள். அவருடைய சேர்த்து 2 பாதுகாவலர்கள், அவருடைய பர்சனல் அசிஸ்டன்ட் பிளஸ் அஜித் பவார், அப்புறம் 2 விமானிகளோடு சேர்த்து 6 பேர் மொத்தம் அதில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. விபத்து நடந்து மீட்பு பணிகள் நடக்கும் பொழுதே ஒருவருடைய உடல் அங்கிருந்து மீட்கப்பட்டதாக சில செய்தி நிறுவனங்கள் அங்கிருந்து செய்திகள் எல்லாம் கொடுத்திருந்தார்கள். மோசமான காயங்களுடன் அங்க இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித் பவார் இப்பொழுது இறந்தது உறுதி செய்திருக்கிறார்கள். அந்த காட்சிகள், விவாதத்தில் நடந்த காட்சிகளை பார்க்கும் பொழுதே நமக்கு அந்த விபத்தின் தீவிரம் தெரியும். விருந்து நொறுங்கியது மட்டும் இல்லாமல் விமானம் தீப்பற்றி முழுவதும் எரிந்திருக்கிறது. ஸோ அதிலிருந்து பிழைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஒரு மிரக்கல் கூட சொல்லலாம், ஒருவேளை இவர் தப்பினால். இது போன்ற சம்பவங்களில் நம்ம ஏற்கனவே ஏர் இந்தியா கிராஷ்ல கூட ஒருவர் எழுந்து நடந்து கூட போனதை பார்த்தோம். ஆனால் இந்த இதுல இது போன்ற சிறிய விமான விபத்துகளில் தப்பிப்பது என்பது மிக கடினம். ஆனால் இப்போது கிடைக்கக்கூடிய செய்தி என்பது 2 நபர்கள், குறிப்பாக அஜித் பவார் மற்றும் இன்னொரு நபருடைய அந்த விமானத்தில் பயணம் செய்ய இன்னொருவர் இறந்திருக்கிறது தெரிய வந்துள்ளது. அரசியல் ரீதியாக அஜித் பவார் தரப்பு என்சிபிக்கு இது ஒரு பெரும் பின்னடைவு. அதுவும் சில சந்தேகங்களை கூட இது எழுப்பி இருக்கிறது. இதற்கான முழு காரணங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் அண்மையில் அங்கு நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் தான் பாஜகவோட கூட்டணியில் இருந்தாலும் கூட அஜித் பவாரினுடைய அவருடைய உறவினர் மற்றும் அந்த தாதா என்று சொல்லக்கூடிய சரத்பவாருடைய கட்சியோடு மீண்டும் கூட்டணியை புதுப்பித்து பூனே மற்றும் பிம்ப்ரி சென்ச்வாத் என்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மாநகராட்சி தேர்தலில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார்கள். அவர்கள் பெரிய அளவிற்கு வெற்றி பெறாவிட்டாலும் கூட மீண்டும் என்சிபி ஒன்றிணைவு நடக்குமோ என்ற பேச்சுக்கள் எல்லாம் இருந்த வண்ணம் இருந்தது. அதற்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கிவிட்டது என்றெல்லாம் சொன்னார்கள். அந்த சமயத்தில் அந்த தேர்தல் நடப்பதற்கு சில தினங்களுக்கு முன்பு ஒரு பேட்டி அளித்த அஜித் பவார் கூட ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு அரசியலில் நிரந்தர எதிரிகள் என்பது கிடையாது என்ற வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இருந்தால், அதாவது மீண்டும் என்சிபி ஒன்றிணைவு ஏற்படுமா என்ற கேள்வி கேட்ட பொழுது அந்த பின்னோட்டத்தில் தான் நாம் இந்த இழப்பை கூட பார்க்க வேண்டியிருக்கிறது. அவருடைய மரணம் என்பது ஒருவேளை அந்த கட்சி மீண்டும் ஒன்றிணைவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருந்தால் அதற்கு பெரிய பின்னடைவாக வருமோ என்ற சந்தேகங்கள் எல்லாம் எழுப்பப்படுகிறது. அதே போல அந்த பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த சரத்பவாருக்கு பிரிந்து வந்த இந்த என்சிபியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர் இவர்தான். இவர் மீது ஊழல் குற்றச்சாட்டை வைத்துதான் என்சிபி கட்சி மீதே விமர்சனத்தை முன்னெடுத்தார் பிரதமர் மோடி 2024 முன்பு, அதாவது 2019, 2019 மற்றும் அதற்கப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தலில். அவ்வளவு முக்கியமான ஒரு நபர் அஜித் பவார். அது ஒன்றிணைந்த என்சிபியாக இருந்தாலும் சரி, இல்ல பிரிந்து வந்த என்சிபியா இருந்தாலும் சரி, தேசிய அரசியலில், அதுவும் இந்தியாவினுடைய பொருளாதார தலைநகரம் என்று சொல்லக்கூடிய மும்பையை உள்ளடக்கிய மகாராஷ்டிரா அரசியலில் மிக பெரும் தலைவர்கள் ஒருவர்
அஜித் பவார். இப்போ சரத்பவார் அவர்களுக்கு வயது மூப்பு ஏற்பட்டு விட்டது. அதே போல் அவருடைய ஒன்று அவருடைய உடல்நிலை, மற்றொன்று அவருடைய அரசியல் ரெலவென்ஸ் வந்து குறைந்து கொண்டிருக்கிறது. அரசியல் அவருடைய இருப்பு குறைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அடுத்த கட்டமாக என்சிபி கட்சி ஒருவேளை சுப்ரியா சூலேவோடு ஒரு இணக்கம் ஏற்பட்டு ஒன்றிணைந்த என்சிபி ஆகவோ இல்ல தனிப்பட்ட முறையில் இவர் ஒரு துணை முதலமைச்சர் மற்றும் அவரோடு இருக்கக்கூடிய கணிசமான எம்எல்ஏக்களை கொண்டு அடுத்த என்சிபி அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய தலைவராக உருவெடுப்பார். ஒரு தனிப்பெரும் தலைவராக வந்து சரத்பவார் ஒரு கட்டத்தில் சரத்பவார் அல்லாத ஒரு சூழலில் வந்து என்சிபியை பெரிய அளவிற்கு முன்னெடுக்கக்கூடிய தலைவர் யாக வந்து வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டவர் தான் அஜித் பவார். அந்த அந்த அப்பேற்பட்ட ஒரு நபர் வந்து ஒரு இறப்பு என்பது ஒரு பெரிய பேர் இழப்பு என்று கூட சொல்லலாம் அந்த என்சிபியினுடைய ஆதரவாளர்கள் வட்டத்திற்கு. அவ்வளவு முக்கியமான தலைவர். அதே போல இன்று பாராளுமன்ற கூட்டத்தொடர் துவங்க இருக்கக்கூடிய நிலையில் பாஜகவினுடைய முக்கியமான கூட்டணி தலைவர், மகாராஷ்டிராவினுடைய மாநிலத்தினுடைய துணை முதல்வர், காங்கிரஸ் மற்றும் அந்த மகாகட்பந்தன் கூட்டணியினுடைய அங்கமாக இருந்தது. அதை உடைத்து காங்கிரஸ் கூட்டணியை சிதைத்து போட்டியாக பாஜக கூட்டணியை வலுப்படுத்த முக்கியமான தலைவராக இருந்தவர் அஜித் பவார். அவருடைய இழப்பு என்பது பாஜகவிற்கும் அங்கு ஒரு இழப்பாகத்தான் கருதப்படும். அவருடைய ஒரு முக்கியமான ஒரு கூட்டணி தலைவர்களை இழந்ததாகத்தான் அதுவும் பார்க்கப்படும். அந்த விதத்தில் பாஜகவிற்கும் ஒரு கூட்டணி தலைவர், முக்கியமான ஒரு கூட்டத் தலைவரை காங்கிரஸ் எதிர்த்து காங்கிரஸ் அங்கு ஒரு முக்கியமான எதிர்கட்சி. அங்க சரத்பவார் மற்றும் உத்தவ் தாக்கரே எல்லாம் இருந்தாலும் கூட காங்கிரசுக்கும் கணிசமான செல்வாக்கு இருக்கக்கூடிய மாநிலம் மகாராஷ்டிரா. சோ அந்த மாநிலத்தில் ஒரு முக்கியமான கூட்டணி தலைவரை இழந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம் பாஜக. அந்த விபத்தை பொறுத்தவரை அந்த பிபின் ராவத், ஏற்கனவே நம்ம சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் சிடிஎஸ் பிபின் ராவத் அவர்கள் கோவையிலிருந்து ஊட்டி செல்லும் வழியில் மோசமான வானிலை காரணமாக அந்த சூழலில் ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்ததுக்கு அப்புறம் இது போன்ற சிறிய ரக விமானங்கள், அதே போல முக்கியமான விவிஐபிக்கள் செல்லக்கூடிய போக்குவரத்து, எளிய விமான போக்குவரத்து எல்லாம் வந்து ஒரு பல திட்டமிடல்கள் மற்றும் ஃபுல் ப்ரூஃபா இருக்கணும். புதிய விதிகள்லாம் விதிக்கப்பட்டது, எவ்வாறு வந்து பயணிக்க வேண்டும். பெரும்பாலும் இது போன்ற விவிஐபிக்கள் செல்லக்கூடிய பயணத்தின் போது சில காம்ப்ரமைசஸ் செய்யப்படுது. அதாவது அவசரமாக செல்வதற்காக சில சமரசங்கள் செய்யப்பட்டு பாதுகாப்பு காரணங்களை வந்து பெரிய அளவிற்கு கருத்தில் கொள்ளாமல் சில சமரசங்களோடு இயக்கப்படும் போதுதான் இது போன்ற விபத்துகள் நேரிடுகிறது என்பது வந்து அந்த சமயத்தில் வல்லுநர்கள் பொதுவாக கூறியது. அந்த பிபின் ராவத் இறந்த சமயத்தில் பிபின் ராவத் இறந்தது கூட உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும். ஒரு மோசமான வானிலை இருந்த பொழுது நிச்சயம் போயே தீர வேண்டும் என்ற சூழலில் தான் அந்த சூலூர் ஏர்பேஸ்ல இருந்து இந்த ஹெலிகாப்டர் இயக்கப்பட்டு தரையிறங்கும் பொழுது அந்த விபத்து ஏற்பட்டு அவர் இறந்தார். பொதுவாக விமான விபத்துகள் ஒன்று தரையிறங்கும் பொழுதோ இல்ல டேக் ஆஃப் ஆகும் பொழுது, வானில் பறக்க துவங்கும் பொழுதுதான் இந்த பெரும்பாலான விபத்துகள் நேரிடும். அதிலும் தரையிறங்கும் பொழுதுதான் அதிகமான விபத்துகள் நேரிடும். அப்போ இந்த பிபின் ராவத் ஏற்பட்ட பொழுதே இது போன்ற சமரசங்கள் செய்யக்கூடாது. விவிஐபிகளின் நிர்பந்தம் மற்றும் நெருக்கடிக்கு உள்ளானாலும் கூட விமானிகளும் சரி, அவர்களும் வந்து நிர்பந்தம் படுத்தக்கூடாது, விமானிகளும் அவர்களுக்கு அடிபணியக்கூடாது என்று பல்வேறு ஆலோசனைகளும் விதிகளையும் வந்து வலியுறுத்தப்பட்டது. அதை மீறி செயல்படுகிறார்கள், அதை தவிர்க்க வேண்டும் என்ற ஆலோசனைகளும் சொல்லப்பட்டது. டிஜிசிஐ இது தொடர்பாக பல்வேறு வழிகாட்டுதல்களையும் சரி மீண்டும் வலியுறுத்தி இருந்தது. அதெல்லாம் சரியாக கடைபிடிக்கப்பட்டதா? அது கடைபிடிக்கப்பட்டு, ஏன்னா இதுவும் வந்து தரையிறங்கும் பொழுதுதான் இந்த விபத்து ஏற்பட்டு இவர் இறந்திருக்கிறார். அப்போ அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருந்தது, அங்க சீரியஸான நிலை எப்படி இருந்தது, இவருக்கு அந்த விமானிக்கு ஏதாவது நிர்பந்தம் கொடுக்கப்பட்டதா, அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் வந்து விமானம் இயக்கப்பட்டதா என்ற பல்வேறு விஷயங்கள் அதெல்லாம் தொடர்ந்து விசாரணையில் தெரிய வரும். டிஜிசிஐ விசாரணையில் வந்து நமக்கு தெரிய வரும். ஆனால் முதற்கட்டமாக அவர் தரையிறங்குவதற்கு சில நொடிகள் முன்புதான் இந்த விபத்து நேர்ந்திருக்கிறது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. அது தொழில்நுட்ப கோளாறா இல்லை ஒரு மேனுவல் இன்டர்வென்ஷன், அதாவது விமானி இயக்கியதில் ஏதாவது ஒரு கோளாறு ஏற்பட்டதா, தவறு இருந்ததா என்பதெல்லாம் விரிவாக விசாரணையில் தெரியும். விதிகள் பின்பற்றப்பட்டதா, விவிஐபி நிர்பந்தம் ஏற்பட்டதா என்பது கூட நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய விசாரணையில் தெரிய வரும். எப்படியானாலும் மகாராஷ்டிரா அரசியலிலும் தேசிய அளவில் பாஜக உள்ளடக்கிய ஒரு கூட்டணி அரசியலில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக பாஜக கூட்டணிக்கும் அதே போல மகாராஷ்டிரா அரசியலுக்கு இதுல ஒரு பெரிய திருப்புமுறையாக ஏற்படக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது. ஏன்னா அஜித் பவார் இல்லாத சூழலில் சகன் புஜ்பால், பிரபுல் பட்டேல் போன்றவர்கள் தான் அங்கு முக்கியமான தலைவராக இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த அஜித் பவார் தரப்பு என்சிபி இருக்கிறார்கள். அவர்கள் யார் முன்னெடுக்க போகிறார்கள்? ஒருவேளை இதுவே வந்து மீண்டும் வந்து என்சிபி ஒன்றிணைவுக்கு காரணமாக இருக்குமா, இல்லை அந்த ஏற்கனவே எடுக்கப்பட்ட முயற்சிகள் வந்து நீர்த்து போய் தனிப்பட்டே அவர்கள் இனிமேல் வந்து பயணிக்க போகிறார்களா? இதெல்லாம் வந்து நாம் வரக்கூடிய நாட்களில் இன்னும் மிகவும் ஒரு தெளிவான ஒரு பார்வை கிடைக்கும் நமக்கு. எதிர்பாராத ஒரு விபத்து, அஜித் பவாரனுடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு, மராட்டியத்திற்கு ஒரு பெரும் பின்னடைவு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இனி வரும் காலங்களில் மராட்டியத்தில்
பெரிய அளவில் மாற்றங்கள் வரவே வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமாங்க சார்? இல்ல, பெரிய மாற்றம் வருமா என்பது நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பிரபுல் பட்டேலோ இல்ல ஜெகன் புஜ்பாலை வைத்து இந்த பிரேக்அவே ஃபேக்ஷன் அஜித் பவார் தரப்பு என்சிபியை அவர்கள் வழிநடத்த செய்ய பாஜக தான் இயக்குகிறது பொதுவாக அவர்கள் எல்லோரையுமே. ஆனா அஜித் பவார் போன்ற தலைவர்கள் பாஜகவே நிர்பந்தித்தாலும் கூட அதை தாண்டி ஒரு செல்வாக்கு மிக்கவர்கள். அவர்களால் பாஜக அழுத்தங்களையும் கூட ஓரளவுக்கு எதிர்கொள்ள முடியும். ஆனால் பிரபுல் பட்டேலோ ஜெகன் புஜ்பால் போன்றவர்களோ இவர்களால் எந்த அளவிற்கு அந்த பாஜக அழுத்தங்களை எதிர்கொண்டு தங்களுடைய அரசியல் முன்னெடுப்பை செய்ய முடியும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. சில தினங்களுக்கு முன்புதான் ஒரு வாரம் 10 நாட்கள் முன்புதான் ஜெகன் புஜ்பாலுக்கு எதிரான ஒரு முக்கியமான வழக்கு இடி வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. இடி சிபிஐ வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. அது ஒரு பழைய மகாராஷ்டிரா சதன் வழக்கு என்று சொல்வார்கள். அந்த வழக்கில் அவர் குற்றம் சாட்டப்பட்டு அவர் கைதெல்லாம் செய்யப்பட்டு சிறையெல்லாம் இருந்த வழக்கு அது. அந்த வழக்கில் அவர் ஜெகன் புஜ்பால் விடுவிக்கப்பட்டார். அது பெரிய விமர்சனம் வந்தது. அவரை 2 ஆண்டுகள் சிறையில் வைத்திருந்தார்கள். பின்பு இந்த கேஸ்ல இப்போ ஒன்றுமே இல்லை என்று சொல்லி ஒன்றிய விசாரணை அமைப்புகள் அதை முடித்து விட்டார்கள்.